முகமது ஷமி அவரோட உண்மையான ரூபத்தை காட்டிட்டாரு. புல்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபேமிலி அவங்க ஓன் பண்ண ஷாப்பை அப்படியே மொத்தமாக நொறுக்கியிருக்காங்க. நாங்கள் தான் இனிமேல் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸ்கேண்டலுக்கான மொத்த உருவமும் அசாருதீன்ங்கிற மாதிரி தான் வந்து மீடியா வந்து போர்ட்ரே பண்ணாங்க. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். இட்ஸ் a tea. வெல்கம் பேக் guys to another episode of OTT. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ட்ரீட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியா. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் ஒரு ஸ்போர்ட் மட்டும் இல்லை, அது ஒரு ரிலிஜன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ உயிரை கொடுத்து அந்த கேமை பார்க்குறாங்க. அதில் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹீரோ மாதிரியும் ஒரு கடவுள் மாதிரியும் தான் பார்க்குறாங்க. இந்த ரிலிஜனுங்கிற ஒரு விஷயம் பிளேயர்ஸை நம்ம பார்க்குற விதத்துலையும் அவங்கள நடத்துகிற விதத்துலையும் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் எதனால் நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன்னா, போன வாரம் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நடந்தது. அண்ட் அந்த மேட்ச்சில் உள்ளே நடந்த ஒரு விஷயமும் அதுக்கப்புறமும் வெளியில் நடந்த ஒரு விஷயம் வச்சு தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணேன். அந்த மேட்ச்சில் நடந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்தியா தான் ஃபஸ்ட்டு bowling போட்டாங்க அண்ட் முகமது ஷமி தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எவ்வளோ வைட்ஸ் போச்சுன்னு. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இப்போது அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் பால் கொஞ்சம் அலையுது, கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்விங் ஆகுது அப்படின்னு பார்த்தாருன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு 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 இன்ஸ்டிங்க்ட் ஒன்று வரும். எவ்வளோ தூரம் இந்த பாலை ஸ்விங் பண்ண வைக்க முடியும், நம்ம நல்லா ஒரு லெக் ஸ்டம்பில் போடுற மாதிரி இந்த பால் போட்டு அதை அப்படியே நம்ம ஸ்விங் பண்ணி ஆஃப் ஸ்டம்ப் மேலே தட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரீம் டெலிவரி போட முடியுமா அப்படிங்கிறத எல்லா ஃபாஸ்ட் பவுலரும் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக ஒரு 2-3 டெலிவரிஸ் எடுத்துப்பாங்க. ஒரு எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியும், நம்ம லைட்டாக வைடு போடுற மாதிரி போட்டு உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் 2-3 பால் வைட் போடுறது நார்மல் தான். இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எஸ்பெஷலி அந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் போடுறப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி நிறைய வைட்ஸ் போகும். அது ஆனால் அந்த மாதிரி தான் ஷமிக்கும் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வைட்ஸ் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில். ஓவர் போட்டுட்டு இருக்கும் போதே ட்விட்டரில் எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிச்சதுன்னா, முகமது ஷமி அவரோட உண்மையான ரூபத்தை காட்டிட்டாரு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னு வந்த உடனே அவரோட அசோசியேஷன் எங்கே போகுது, அவரோட சப்போர்ட் எங்கே போகுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ஜுரினால முகமது ஷமி கொஞ்சம் உள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருந்தது. டீமுக்குள்ளே வந்துட்டு இப்போ இன்ஜுரின்னு சொல்லிட்டு நைஸாக வெளில போயிட்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட்ஸ் வர ஆரம்பிச்சது. முகமது ஷமி மட்டும் இல்லை, அவரை மாதிரி நிறைய முஸ்லீம் கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட பேட்ரியாட்டிசம் ஆர் அவங்களோட பேஷன் ஃபார் த கேம் ஃபார் த கண்ட்ரி அவங்க திரும்ப பல விதமாக அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த கேமுக்கு வெளியில் நடந்த சில விஷயங்களும் கொஞ்சம் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது. விராட் கோலி செஞ்சுரின்னு அவங்க பாகிஸ்தானில் இருக்கவங்களே எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. மகாராஷ்டிராவில் ஒரு ஹாதி வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சிவசேனா லீடர் வந்து ஒரு 15 வயசு பையன் ஆன்டி இண்டியன் ஸ்லோகன்ஸ்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறப்போ அவன் வந்து கத்திட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. எப்படி கத்திட்டு இருந்தா, யார் வீட்டில் கத்திட்டு இருந்தா, ஸ்ட்ரீட்டில் கத்திட்டு இருந்தானா, அவர் வீட்டு முன்னாடி கத்திட்டு இருந்தானா, இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஆனால் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கொடுத்த அடுத்த நாளே ஒரு புல்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபேமிலி அவங்க ஓன் பண்ண ஷாப்பை அப்படியே மொத்தமாக நொறுக்கியிருக்காங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு டீப் டைவ் பண்ணி பார்த்தா, அந்த பையன் அந்த ஃபேமிலி எல்லாருமே ஆர் முஸ்லிம்ஸ். பையன் இந்த மாதிரிலாம் ஸ்லோகன் சொல்லியிருக்கானா இல்லையா, இது எதுக்காக இதுக்கு இவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு ரியாக்ஷன் இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு புரியவே இல்லை. ஒரு புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கடையை நொறுக்கிறதுக்கான ரைட்ஸும் எந்த ஒரு சிவிக் பாடிக்குமே இல்லை. ஆனால் அடுத்த நாளே எப்படி அவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது. அண்ட் இந்த ஒரு என்டையர் ஆக்டே சவுண்ட்ஸ் வெரி ஃபிஷி. கிரிக்கெட்டை சுற்றி இந்த ரிலிஜனை சுற்றி திரும்ப நிறைய ஒரு அநியாயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ஒரு மீடியாவுக்கு ஒரு அட்டென்ஷனுக்கு வரதே இல்லை, யாருமே அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஃபேமிலிக்கு நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு லீகல் ரெப்ரசன்டேஷன் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த எபிசோட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்மளுக்கு விளையாடின முஸ்லீம் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு விளையாடி முடிச்ச அப்புறம் அவங்களோட ரோல்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் அவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க, நம்ம மீடியாவை வந்து ட்ரைவ் பண்ண நரேட்டிவ்ஸ், பப்ளிக் பர்செப்ஷன், இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்குற இந்த கிரிக்கெட்டர் வந்து முகமது நிசார். 1932 இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறப்போ அவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ அந்த காலத்தில் இருந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸ். பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அவர் பாகிஸ்தானுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இவர் இருந்திருக்காரு. நிறைய பேர் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம அந்த ஒரு கண்ட்ரி விளையாடுறதை பார்க்குறப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, தே ஆர் ரெப்ரசென்டிங் அவர் நேஷன் அண்ட் லாட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அதில் ரொம்ப அட்டாச் பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவாக இருக்கட்டும் சரி, பாகிஸ்தானாக இருக்கட்டும் சரி, இட்ஸ் நாட் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், இட் இஸ் BCCI வெர்சஸ் PCB, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட். ஸோ இந்த போர்ட்ஸ்லாம் லார்ஜ்லி நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் and they are all like another club or a board like Chennai Super Kings or Royal Challengers Bangalore. அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் தான் அது.
ஸோ தீஸ் ஆர் ஃபார்ம்ட் பை அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ டிசைடட் நாங்கள் தான் இனிமேல் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். நாங்கள் மற்ற கண்ட்ரியில் இருக்க இந்த போர்ட்ஸ் கூடலாம் நாங்கள் ஒரு டைப் வச்சுட்டு நாங்கள் ஒரு ஐசிசி அப்படிங்கிற ஒரு கவர்னிங் கவுன்சில் நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் எங்களுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்க போகிறோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் இந்த போர்ட்ஸ்லாம் மற்ற கண்ட்ரீஸோடு சேர்ந்து உருவாக்குன ஒரு லீக் தான் இதுவும். இதுக்கு நீங்கள் வந்து பேட்ரியாட்டிசம் இருக்குது நல்லது தான், பட் அது எந்த தூரத்துக்கு போகுது, ரிலீஜன்ஸ் எவ்வளோ தூரம் அதில் ப்ளே ஆகுதுங்கிறதுல நம்ம கண்டிப்பாக ஒரு செக் வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முஷ்டக் அலி ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன். இந்தியாவோட ஏர்லி கிரிக்கெட்டிங் ஏஜஸில் ஹீ பிகேம் கைண்ட் ஆஃப் அன் ஐகான் ஃபார் ஹிஸ் பேட்டிங் ஸ்டைல். அவர் செலக்டராக இருந்திருக்காரு, மென்டராக இருந்திருக்காரு, அண்ட் அவர் பேரில் அந்த சைட் முஷ்டக் அலி அந்த ட்ராஃபியும் இருக்குது. ஐ திங்க் ஃபார் ஹிஸ் அக்ரெசிவ் பேட்டிங் ஸ்டைல் அவர் பேரில் ஒரு T20 டோர்னமெண்ட் இருக்கிறதும் இஸ் வெரி ஆப்டாக இருக்காது. ஆனால் அந்த அளவுக்கு அவரோட பேர் வந்து நிறைய பேர் நான் கேட்டதே இல்லை. முகமது அசாருதீன், ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்ஸ், நல்ல பேட்ஸ்மேன், நல்ல கேப்டன். அவர் பாலிடிக்ஸ்க்கு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணார். மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல் அவர் மாட்டிக்கிட்டாரு. அண்ட் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஸ்கேண்டலில் மாட்டினாங்க. பட் ஸ்கேண்டலுக்கான மொத்த உருவமும் அசாருதீன்ங்கிற மாதிரி தான் வந்து மீடியா வந்து போர்ட்ரே பண்ணாங்க. தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லலை, பட் ஒரு அஜய் ஜடேஜா இல்லை ஒரு ஸ்ரீசாந்த்லாம் ஃப்ரீயாக படம் பண்ணுறாங்க, கமெண்ட்ரி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் இவரை கூட்டு ஒரு ஷோக்கு பண்ணுறதுக்கே எல்லாருமே அவ்வளோ தயங்குறாங்க. அந்த பயாஸ் ஏன்னு தான் எனக்கு தெரியல. அப்புறம் இர்ஃபான் பட்டான், இந்தியாவால் ஆல்ரவுண்டர்ஸே கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற போன அந்த பீரியடில் வந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். கபில் தேவ் கூட நிறைய கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. பட் அவரோட கெரியரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கீழே தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டீம் எல்லா ஃபார்மேட்ஸ்லையும். அண்ட் அவுட் ஆஃப் நோவேர் அந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவர் ஸ்குவாடில் வந்தார். அண்ட் ஹி வாஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் அவர் கொஞ்சம் நிறைய மற்ற விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தார். ஏர்லி 2010 அந்த குஜராத்தில் நடந்த கலவரம்லாம் அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இர்ஃபான் பட்டானை வச்சு தான் வந்து சில கேம்பெயின்லாம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன், ஏன் இவர் போயிட்டு எதுக்கு அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணுறாரு. பிரதர் யூசுப் பட்டானோட பொலிட்டிக்கல் கரியருக்காகவும் அவர் கொஞ்சம் போய் ஹெல்ப்லாம் பண்ணார். கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் பர்சனாலிட்டி தான், பட் அவரோட அசோசியேஷன் இன்னும் எப்படி இருக்குது, அவர் என்ன பண்ணுறாருங்கிறது நிறைய பேர் குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஜஹீர் கான் ப்ராப்ளி நம்ம இந்தியாவோட ஐசிசி டோர்னமெண்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு தூண் கூட சொல்லலாம். நம்ம 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் ரோல்ஸ், அனலிஸ்ட் ரோல்ஸ்லாம் எடுத்திருக்காரு. பட் அவரோட ஃபெலோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அவருக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆஷிஷ் நெஹ்ராவோட கம்பேர் பண்ணுறப்போ இவரோட வளர்ச்சியை பாருங்கள், ஒரு ஜஹீர் கானோட வளர்ச்சியை பாருங்கள். டிஸ்பைட் பீயிங் த மெயின் பில்லர் ஆஃப் த இந்தியன் பேஸ் அட்டாக், அவருக்கு இந்த நிலைமை தான் இருக்குது. முகமது ஷமி, அகைன் நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்திலே பேசணும். அகைன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் இம்பெக்கபிளாக இருக்குது. அவரோட நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலர்லாம் வந்து வேறு ஊரில் இருந்தாங்கன்னா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. பட் நம்ம ஊரில் அகைன் ஹீஸ் ஜஸ்ட் சீன் அஸ் ஒரு செகண்டரி பவுலர் ஆர் ஒரு பும்ராக்கு ஒரு சப்போர்ட் பவுலர் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் இல்லை, 2021 இந்த T20 வேர்ல்ட் கப் நடந்தப்பறம் இந்தியா வந்து பாகிஸ்தானோட தோற்று போனாங்க. இதே மாதிரி தான் அவர் நிறைய பேர் அந்த ஆன்லைனில் வந்து கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவரோட லாயல்ட்டி எங்கே இருக்குது, அவர் இந்தியாவுக்கு தான் ஆடுறாரா, அவர் ஃபார்ம் டிப் ஆனாலோ இல்லை அவர் இன்ஜுரியில் போனாலோ அவரோட கிரிட்டிசிசம் வருதுன்னா அவரோட கிரிக்கெட்டிங் அபிலிட்டிக்காக வரல. இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் வியூவில் தான் எப்பவுமே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ முகமது கேஃப், இந்தியாவில் இருந்தும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபீல்டர்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக முகமது கேஃப் தான் போனார். 2002 நாட்ஃபெஸ்ட் அந்த சீரீஸ் வின் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் அப்புறம் அனலிஸ்டாக அவர் போனார், கமெண்டேட்டராக போனார். அண்ட் ஹீ இஸ் பிரிட்டி அவுட் ஸ்போக்கன் அபவுட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதுக்காகவே நிறைய இடத்துல அவர் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து சையத் கிர்மானி. எனக்கு ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி இருக்குது இவரை பற்றி. நானும் எங்கள் அப்பாவும் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடிருக்கோம். அண்ட் லைக் லாட் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ். எங்களுக்கும் பெருசாக எதுக்குமே எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையே இருக்காது. ஒரு வாரம் வீட்டில் ஒன்றா இருந்தாலும் நாங்கள் ஒரு சாப்பிட்டியா தூங்கியாங்கிற லெவல் கூட நாங்கள் பேச மாட்டோம். பட் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் மட்டும் நாங்கள் ரொம்ப ஒரு இன்டென்ஸாக நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். அண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் சையத் கிர்மானி பற்றி அவர் எப்படி பேசுவார்னு. அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பின்னாடி அவர் நிற்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப் கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த லெவல் கூட அவரால் பாஞ்சு பிடிக்க முடியுங்கிற மாதிரி எல்லாருமே நம்பினாங்க. லைக் அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன், நீங்கள் ஆடுறீங்க, அவர் பின்னாடி நிற்கிறனா இட் வில் பி லைக் அ டீமன் ஹூ ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ. லைக் நீங்கள் எப்போ ஒரு ராங் ஃபுட்டிங் நீங்கள் வைப்பீங்க, நீங்கள் எப்போ ஒரு தெரியாமல் ஒரு பேட்டை பிடிவீங்கிற மாதிரி ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு விக்கெட் கீப்பிங்காக மட்டுமே ஒரு டீமில் இருந்த ஒரு பிளேயர்னா அதான் கிர்மானிங்கிற மாதிரி அவர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அவரோட 1983 அந்த ஸ்குவாடோட கம்பேர் பண்ணுறப்போ அவர் இப்போ எங்கே இருக்காருனே தெரியல, அவருக்கு என்ன ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு தெரியல. அப்புறம் வாசிம் ஜாஃபர், எல்லாருக்குமே தெரியும், நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த லார்ட்ஸ் ஆஃப் த கேம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ ரன்ஸ், இந்தியன் டாப் ஆர்டர் டாமினேட்டட் பை அந்த சச்சின் டிராவிட். அந்த எராலையும் ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் நம்ம இந்தியாவுக்கு வந்து இறங்கி ஆடி கொடுத்தது வந்துட்டு அது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஆன்லைனில் அவர் போடுற அந்த ட்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அனாலிசிஸ் பண்ணுவார் கேமை பற்றி. அண்ட்
ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் இப்போ தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே வாசம் ஜாஃபரில் வந்து ட்வீட்லாம் போட்டு அது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ஆக்கிறதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் அவருக்கு இருந்தது. பட் ஆனால் அவரையும் ஒரு கோச்சாவோ இல்லை ஒரு அனலிஸ்டாவோ எந்த டீமுமே பெருசாக எடுத்து செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஐபிஎல்லில் மட்டும் கொஞ்சம் வந்தார், பட் அகைன் ஹீஸ் அகைன் சைட்லைன்னு தான் தோணுது. இப்போ அடுத்து நம்ம பேச போகிற 2 கிரிக்கெட்டர்ஸ் வந்து இப்போ கரண்ட் ஜென் ஒரு ஹைப்பில் உள்ள வந்த சில கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உம்ரான் மலிக் 150+ ஸ்பீடில் போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நம்ம ஊரோட ஷான் டேட்டுங்கிற லெவலுக்கு ஹைப் பண்ணி ஐபிஎல்ல ஒரு பெருசாக பேர் வாங்கினார். அண்ட் உடனே இந்தியன் டீமுக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் அந்த ஓடிஐ T20யில் அவர் 2-3 மேட்ச் ஆடினார், உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அட்ரஸே எல்லாம் போயிட்டார் அவர். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பேஸில் போகிற பவுலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா will always take wickets, will also concede runs. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ஒரு மோல்ட் பண்ணணும், ஒரு டீம் காம்பினேஷன் எப்படி இவரை உள்ளே கொண்டு வர முடியும், எப்படி அவரை சுற்றி இருக்க பவுலர்ஸ் வச்சு இவரை காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் நிறைய ஒரு டீப் டைவ் அனாலிசிஸ் பண்ணி தான் இவரெல்லாம் வந்து மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பட் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் நம்ம இந்தியன் டீம் எடுத்த மாதிரியே தெரியல. ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜெரால் குட்ஸை நம்ம பார்க்குறோம். அவரும் இதே மாதிரி தான், அவர் எக்ஸ்பிரஸ் பேஸில் போடுறாரு, கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கன்சிட் பண்ணுறோம், பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல விக்கெட்டும் எடுப்பார். ஸோ அது எப்படி நான் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு அவரோட அபிலிட்டிஸை வந்துட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் அவர் ஐபிஎல் டீமே அடுத்த சீசன் அவரால் பெருசாக ஒன்றும் வந்து ஆட முடியல. ஸோ எந்த லெவலுக்கு இந்த க்ரூமிங், எந்த லெவலுக்கு இந்த ஒரு அனாலிசிஸ்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு இவரை விட ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறது தான் சர்ஃபராஸ் கான். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்துட்டு எவ்வளோ ரன்ஸ் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆவரேஜ்லேயும் ஒரு சீசனில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரில் ஃபைனலாக இந்தியாவில் ஒரு சான்ஸ் கொடுத்து அண்ட் அந்த டெஸ்ட் சீரீஸ்லையும் நல்லா பண்ணார் அவர். அந்த ஃபோட்டோஸாக நீங்கள் பார்த்தீங்க, அவர் அப்பாலாம் வந்து அழுகிற மாதிரிலாம் காமிச்சாங்க. நம்ம ஃபைனலி இந்தியாவுக்கு வந்து ஒரு நம்பர் 5ல் ஆடுற ஒரு பிளேயர் வந்துட்டாருன்னு எல்லாருமே ஒரு செட்டில் ஆகிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீரீஸே அவரை ட்ராப் பண்ணிட்டார். ஸோ இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபார்மே இல்லை அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். நம்ம பேட்ஸ்மேன் எல்லாருமே ஃபெயில் ஆனாங்க. இந்த என்டையர் கிராப் ஆஃப் பேட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில போய் தள்ளி வச்சது பார்த்தீங்கன்னா சர்ஃபராஸை மட்டும் தான் தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் உள்ளே வருவாரான்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அவரை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி இப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே பதில் இல்லை. இந்தியா வந்து எவ்வளோ ஒரு டைவர்ஸான ஒரு கண்ட்ரி, எந்தெந்த ஸ்டேட்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எந்த மாதிரிலாம் கிரிக்கெட்டர்ஸ் வராங்கிறலாம் எனக்கு முதல்ல ஒரு ஜாகிரஃபி லெசனே கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்போர்ட்னு தான் நான் சொல்வேன் நான். பட் அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டே இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட்டரையும் நீ எந்த ரிலிஜன், நீ எந்த ஜாதிங்கிற மாதிரி பார்த்து தான் அவங்கள பற்றி நான் கமெண்ட்ஸ் வைப்பேன், அவங்கள ட்ரீட் பண்ணுவேங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. சோஷியல் மீடியா வந்தப்புறம் இந்த இஷ்யூஸ்லாம் இன்னமும் இன்டென்ஸ் தான் ஆகியிருக்கு. நிறைய பேர் அவங்க ஒரு முகமில்லாத ஒரு அக்கௌண்ட் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இந்த பிளேயர்ஸ் பற்றியோ அந்த ரிலிஜன் பற்றியோ மாற்றி அட்டாக் பண்ணுறது தான் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இப்போ இந்த உலகம் போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர், இன்னும் ஒரு அம்யூனேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்களாம் தைரியமாக நிறைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்வீட்லாம் போட்டவங்களுக்கான ஒரு விளைவுகள் என்ன ஆகியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. ஸோ இதே மாதிரி ஒரு இஷ்யூஸ் இப்போ வேறு ஒரு ஸ்போர்ட்டில் ஒரு ஃபுட்பாலில் எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேசிஸ்ட் போஸ்ட் ஆன்லைனில் போடுறாங்க, ஒரு ரேசிஸ்ட் சாண்ட் ஒரு ஸ்டேடியமில் கத்துறாங்க அப்படின்னா யார் என்னன்னு போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டேடியம் பேன் இல்லை ஒரு ஃபைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆக்டிவாக போய் கொடுக்குறாங்க. பட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்ஷியஸான ஒரு எஃபர்ட் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் இதுவே வேறு ஒரு ரிலீஜனை டார்கெட் பண்ணி அவங்க எதாவது போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியான ஒரு விளைவுகள் வரும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அது ஏன் இந்த ஒரு ரிலிஜன் மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க, ஏன் இவங்கள மட்டும் நம்ம எவ்வளோ வேணால் அட்டாக் பண்ணலாம், நம்மளுக்கு எப்படியும் நம்மளுக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு எப்படி இந்த தைரியம் வருது இவங்களுக்குலாம்? முகமது ஷமி மாதிரி ஒரு பிளேயர் நம்ம இந்தியன் ஜெர்சி போட்டு வந்து அவர் விளையாடுறப்போ ஒரு ஸ்போர்ட்டிங் அபிலிட்டிக்கு மட்டும் அவர் ப்ரூவ் பண்ணுறது அவரோட வேலையாக இல்லை, ஒரு கண்ட்ரியோட லாயல்ட்டியும் அவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் ஹி ஹாஸ் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் வாட் ஹி சேஸ், வாட் ஹி டஸ், அண்ட் the only way he can even reply or respond to all this is by performing on the field. Absolutely has no support from the board or anyone around him regarding இந்த மாதிரி ஒரு இஸ்லாமோஃபோபிக்காக நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வருதுங்கிறதுக்காக ஒரு எந்த ஹெல்ப்பும் அவரோட கேட்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. அண்ட் டைவர்சிட்டிங்கிறது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. எல்லா போர்ட்ஸும் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் ஆக்டிவாக எடுத்திருக்காங்க. இப்போ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி, ஆதில் ரஷீத் இந்த மாதிரி முஸ்லீம் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களோட ரிலிஜன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க சிலதை ஃபாலோ பண்ணுறதுக்கோ அவங்க எவ்வளோ தூரம் அவங்கள அக்காமடேட் பண்ண முடியுமோ எல்லாருமே பண்ணுறாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அந்த இஷ்யூ இருந்தப்போ அவங்க ஆக்டிவாக கண்டிப்பாக அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் டீமில் இருக்குங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியன் செட்டப்பில் ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம பிசிசிஏல இப்போது முஸ்லிம்களுக்கான ரெப்ரஸன்டேஷன் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஸோ தட் தே கேன் அட்ரஸ் அண்ட் தே கேன் ஆக்டிவ்லி ஆக்ட் ஆன் தீஸ் இஷ்யூஸ் விச் ஆல்மோஸ்ட் எல்லா டோர்னமெண்ட்லையும் வந்துட்டு இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் இந்த கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்காங்க. அண்ட் அதுக்கெலாம் த போர்ட் ஹேஸ் டு மேக் ஷோர் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் அவங்களுக்கான ப்ராப்பர் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அது கண்டிப்பாக ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த போர்டில் கண்டிப்பாக தேவை. எவ்வளோ தூரம் இந்த கவர்மெண்ட் அவர் அந்த போர்டு பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. கிரிக்கெட்டுங்கிற நம்ம ஊரில் ஒரு கோடிக்கணக்கான பேர் ஆடிட்டு இருக்காங்க. இப்போது ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஆடி, லீகில் ஆடி, டிவிஷன்ஸில் ஆடி, ஸ்டேட்டில் ரெக்கக்னைஸ் ஆகிட்டு ஐபிஎல்ல ஏதாவது ஒரு டீமில் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் டீமுக்கு வரப்போ
அந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஜேர்னி. இட் ரெக்வயர்ஸ் a lot ஆஃப் ஸ்கில், டெடிகேஷன், ஒரு பேஷன் ஃபார் த கேம் நிறைய தேவைப்படுது. இந்த ஒரு லெவல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கிரிக்கெட்டர்ஸ் ஃபேஸ் a lot ஆஃப் பயாஸ். இதில் ஏதாவது ஒரு செலெக்ஷனில் அவங்கள ப்ராப்பராக செலக்ட் பண்ணல, இல்லை நான் இதுக்காக நான் அவனை ஒதுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கெரியரே அங்கே முடியுது. அண்ட் கிரிக்கெட்டில் ஒரு லெவல்லையுமே பாலிடிக்ஸ் இருக்குது. நான் கிரிக்கெட் ஆடினப்போ கூட இந்த காமன் செலெக்ஷன்ஸ்லாம் நடக்கிறப்போ நாங்களாம் வெயிட் பண்ணிட்டுருப்போம். நீ போயிட்டு கிட் மாட்டிட்டு வா, பேட்டிங் ஆடுன்னு சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு பையன் வந்து காலில் இருந்து இறங்குவான். அவனை வந்துட்டு லாலிபாப் கொடுத்துட்டு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவன் வந்துட்டு ஒரு சும்மா 2 பால் ஆட வைப்பாங்க. இந்த கோச்லாம் ஓடி போயிட்டு பணிஞ்சு பேசுவார். யாரா இவன் நாங்களாம் கொஷின் மார்க்லேயே உட்காந்துருப்போம். அவனும் கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்குவாடில் இருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன் வந்து இந்த இந்த பையனை ஸ்குவாடில் எடுத்தாங்க, அவன் டேலண்ட் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து அப்போ ஒன்றுமே புரியாது. அப்போ ஒரு சின்ன பையன் இல்லை, நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் தான் உங்களால் போட முடியும். நீங்கள் செலக்ட் ஆறீங்களா இல்லையாங்கிறதுக்காக என்ன மாதிரிலாம் ஒரு டெசிஷன் சுற்றி நடக்குது, அதுக்கெலாம் உங்கள் எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் மீறி இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் மேலே வரப்போ நீங்கள் இந்த மாதிரி அவங்க ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களையுமே நீங்கள் அவங்களை ஒதுக்கி வச்சிங்கன்னா அவங்க எப்போ தான் முன்னேறுவாங்க? இந்த முஸ்லீம் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க ஒரு படி அவங்க மேலே வரப்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து ரீச் ஆன அப்புறமும் அவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னமும் போராடுறாங்க. அப்படியே பண்ணாலும் அவங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரொம்ப செலிப்ரேட்டடாக இல்லை. அதுலேயும் அவங்க சைட்லைன் பண்ணிடுறாங்க. அவங்கள அந்த அளவுக்கு அவங்களை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதையும் மீறி அவங்க அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கேமுக்காக அவங்க அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னமும் அவங்கள செலிப்ரேட் பண்ணணும், இன்னமும் அவங்கள தூக்கி விடணும். கிரிக்கெட்டுக்கு நம்ம ஊரில் ரொம்ப ஒரு பெரிய பவர் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்க்குற ஒரு பவர். இட்ஸ் டைம் வி லெட் இட். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீக்ஸ் வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏதாவது ஒரு கிரிக்கெட்டர் மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி நான் பேசலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சேனலை இன்னும் நல்லா க்ரோ பண்ணுங்கிற நிறைய ஐடியாஸ் இருக்குது. இப்போ ஐபிஎல் வரப்போகுது அண்ட் தேர் இஸ் கோயிங் டு பி an OTT ஐபிஎல் ஃபேண்டசி லீக் அண்ட் அந்த லீக்ல நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரிகார்ட்லெஸ் இஃப் யூர் சப்ஸ்கிரைப்ட் ஆர் இஃப் யூர் மெம்பர் ஆஃப் த சேனல். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த வின்னர்ஸ்க்கு நல்ல ப்ரைஸஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் இந்த சேனலுக்காக அண்ட் ஐ ஹோப் ஐல் கெட் யுவர் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் இப்போ ஆட போகுது. ஸோ லெட்ஸ் ஆல் கம் டுகெதர் அண்ட் கிவ் ஆர் சப்போர்ட். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸும் ரொம்ப ஹோல்சமாக இப்போ வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. நம்ம பிளேயர்ஸ் வச்சுட்டு தோனி, அஸ்வின்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசன் ஒரு ரொம்ப நல்ல சீசனாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்டென்சிவாக நம்ம கவர் பண்ணுவோம். லெட்ஸ் க்ரோ திஸ் கம்யூனிட்டி. I'll see you guys in the next video. Bye bye.